பரவாயில்லன்னு இப்போ இந்த கேம் மூலியமாக ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு, நம்ம கூட இந்த காயினை கொடுக்க முடியல, வச்சு நொட்டுவேன் கிடையாது. அவங்க வீட்டை வந்து கட்டுவா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிஜே அப்சரா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே போனவங்க நிறைய பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டியில ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் சுபிக்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெளிவா தெரியுதுங்க. சுபிக்ஷா அடிக்கடி அவங்களோட கம்யூனிட்டியை பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க போல. அது என்னன்னா, நான் மீனவ சமுதாயத்துல இருந்து வந்திருக்கேன், நான் தான் மொத பெண்ணு, அப்படி இப்படின்ற மாதிரி அடிக்கடி எல்லார்கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அப்சரா சொல்றாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்துடும். அதாவது இந்த மாதிரி வந்து, நான் இந்த சமுதாயத்துல இருந்து வந்திருக்கேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கொண்டு வந்தா மக்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சுபிக்ஷா நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜூலி தான் காமன் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணி வந்தாங்க. மற்ற எல்லாருமே ஒரு விதத்தில் செலிபிரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் ஜூலி மட்டும்தான் காமன், நம்மள ஒருத்தராக போனாங்க. அதாவது அந்த போராட்டத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடச்சிது, அது மூலியமாக போனாங்க. ஆனால் நம்ம மக்கள் அப்படியா அவங்கள ஓட்டு போட்டால் காப்பாற்றினாங்க? நீ அங்கே என்ன கேம் விளாடுற, அங்கே நீ வந்து ஏமாத்து வேலைலாம் பண்ணனா போட்டு அடித்து உன்னை வெளியே அனுப்பிடுவோம். அதை தான் வந்து மக்கள் அப்போ பண்ணாங்க. இங்கேயும் அதுதான் நடக்க போகுது. சுபிக்ஷா நல்லா விளையாண்டாங்கன்னா சுபிக்ஷா ஜெயிப்பாங்க, சுபிக்ஷா நல்லா விளையாடலனா சுபிக்ஷா தோப்பாங்க. மற்றபடி அவங்க கம்யூனிட்டியை பார்த்து பாவம் இந்த பொண்ணுலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் சுபிக்ஷா மைண்டுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு போல. ஏன்னா நிறைய இடத்துல வெளிப்பத்தி இருக்கிறதா அப்சரா சொல்றாங்க. வெளியே வந்து அப்சரா சொல்றாங்க. உள்ள இருக்கவங்க பேசிக்கிறத விட்டுருங்க, உள்ள இருக்கவங்க வந்து கேம்கா கூட ஏதாவது பேசலாம். வெளியே வந்து அப்சரா சொல்றாங்க. அப்சரா என்ன சொல்றாங்கன்னா, நானும் அதே மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு தான், நான் வந்து சுபிக்ஷா கிட்டேயே கூப்பிட்டு பேசினேன். சுபிக்ஷா, நீ இந்த விஷயத்த சும்மா சும்மா சொல்லாதமா, இதை நீ எப்போ தெரியுமா சொல்லணும், நீ ஜெயிப்பல்ல, அதாவது ஒரு ஸ்டேஜில் நீ அந்த கப்பை வாங்குவல்ல, நான் இந்த சமுதாயத்திலேருந்து வந்து ஜெயிச்சேன்னு அப்போ நீ சொல்லணுமா? நீ அந்த சமுதாயத்திலேருந்து உள்ள கேம்குள்ளே வந்ததையே பெருமையாக சொல்லிக்கிட்டா எப்படிமா? அதாவது அப்சராவும் அந்த சமுதாயன்றதை வெளிப்படுத்துறாங்க. நான் மீனவ சமுதாயத்திலேருந்து தான் வந்தேன் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. நீ அந்த இடத்துல இருந்து வந்தன்றதையே எப்படி பெருமையாக சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு அப்சரா வந்து டிரான்ஸ்ஜெண்டரா, அதாவது நான் வந்து திருநங்கையை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், நான் அந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்தேன்றதை திரும்ப திரும்ப சொல்லல. ஆனால் இந்த பொண்ணு அப்படி சொல்கிறான்றதை அப்சரா சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்சரா சொல்கிறாங்க. உள்ள இருக்கவங்களாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. உள்ள இருக்கவங்க கூட அந்த பொண்ணை கொஞ்சம் அமுக்கிறதுக்காக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெளியே வந்த அப்சரா இதே விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு அடிக்கடி அந்த மாதிரி தான் உள்ள பேசிட்டு இருக்கா போல. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டானா, பார்வதியை ஏமாத்திட்டா. அதாவது பார்வதிக்கு உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன்னு சொல்லியிருப்பா, ஆனா தரமாட்டேன்ற மாதிரி கடைசியில் சொல்லிட்டா. இல்ல பார்வதி செம்ம அப்செட். நைட்ல இருந்து பார்வதி எல்லார்கிட்டையும் புலம்பிட்டு தான் இருக்காங்க. பார்வதி, கமருதீன், ரம்யா 3 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி ரம்யாவை பத்தியே நேரடியா சொல்லிட்டாங்க, நான் உன்னை பெருசா நம்பல, நான் சுபிக்ஷா பண்ணிடுவான்னு நினைச்சேன், ஆனா பேசாம ஒன்னையே நம்பியிருக்கலாம்னு தோணுது, அந்த அளவுக்கு சுபிக்ஷா என்ன பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரம்யா ஜோ ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னா, இங்க நம்ம கேம் விளாண்டோம்ல, அதுல ஃபேக்கான காயின் தான் தராங்க, உண்மையான காயின் கிடையாது, ஃபேக்கான காயின். அந்த ஃபேக்கான காயினை கூட நீ வந்து வேலை பார்த்தவங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிற. அதாவது நீ எல்லா காயினையும் வச்சு ஜெயிச்சிடணும், அவங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிற. அவங்க பார்த்த வேலைக்கு நீ சரியா காயின் தரலன்னு சொல்றாங்க. ஏன்னா 3 காயின் தானே தந்தாங்க. இப்போ ரம்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பிரவீன்ராஜ் கிட்ட பேசின மாதிரி 13 காயின் தந்திருப்பாங்க. அதனால இவங்க அதை சொல்றாங்க. அவன் வந்து இங்கே வேலை பார்த்தவங்களுக்கு ஃபேக்கான காயினை கூட மனசு வந்து தரமாட்டா. இவெல்லாம் நாளைக்கு கேம்ல ஜெயிச்சிட்டா, அந்த காசை வாங்கிட்டா என்ன பண்ணுவா, மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவா, அதெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு கடுப்பு என்னன்னா வந்து, என்னடா அவ ஜெயிச்சிட்டா நமக்கு அந்த பாசு கிடைக்கலையேன்ற ஒரு கடுப்புல இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்படி வெளிப்படுத்துறதுக்கு ஆமான்ற மாதிரி கமருதீனும் பார்வதியும் சொல்றாங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, சுபிக்ஷாலாம் ஜெயிச்சிட்டானா அந்த காசெல்லாம் யாருக்குமே தரமாட்டா, அவ வெளியே ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கால, அந்த மாதிரிலாம் அவ பண்ண மாட்டா, அவளுக்கு வீடு கட்டிப்பா, அவளுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணிப்பா, அவ ரொம்ப உசாரா இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா சுபிக்ஷா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கல்ல, அதுல பார்வதி செம்ம அப்செட்ல புலம்பிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து சுபிக்ஷா மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. அந்த கடுப்பை இந்த இடத்துல பயங்கரமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொன்று உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்போ சுபிக்ஷா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கால, அதாவது வந்து உங்களுக்கு நான் நாமினேஷன் பாஸை தரேன், என்னை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி சுபிக்ஷா ஏமாத்திட்டால, ரம்யா ஜோ வந்திருந்தாலும் அப்படி ஏமாத்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரம்யா ஜோ அதுக்கேற்ற மாதிரி தான் காயெல்லாம் நகர்த்திட்டு இருந்தாங்க. அதாவது பார்வதி மூலியமா நம்ம ஜெயிச்சிடலாம், ஆனா பார்வதிக்கு நாமினேஷன் பாஸை தராம என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடலான்ற மாதிரிலாம் ரம்யா ஜோ யோசிச்சாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ரம்யா ஜோ ஒரே நல்ல நல்லவங்களா மாறிட்டாங்க, சுபிக்ஷா கெட்ட பொண்ணா மாறிடுச்சு. ஏன்னா வந்து ரம்யா ஜோ வந்து பேசின மாதிரி பிரவீன்ராஜுக்கு நிறைய காயினை தந்துட்டாங்க. அப்படி நிறைய காயினை தந்ததுனால பிரவீன்ராஜ் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. இப்ப பிரவீன்ராஜ் எப்படி யோசிப்பாரு, பரவாயில்லப்பா ரம்யா சொன்ன மாதிரியே பண்ணிருச்சுப்பா, நமக்கு காயின் தந்துருச்சுப்பா, ஜெயிச்சிட்டோம்ப்பா, அதாவது நாமினேஷன் பாஸ் வாங்கி நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பான்னு யோசிப்பார்ல. ரம்யா ஜோ சட்டுன்னு நல்லவங்களா மாறிட்டாங்க.